வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக உங்களை இந்த புத்தாண்டு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் அமோகமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாடி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைய சந்திப்போமா நிகழ்ச்சியில ஒரு அபூர்வமான மனிதரை நாங்க சந்திக்க போகிறோம். இவர் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய ஒரு அருமையான மனிதர். இவர் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் தலைவர், ARS இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவின் தலைவர், சங்கநாதம் எனும் வானொலியை நடத்தி வருபவர், பன்னாட்டு சாதனையாளர்கள் பவுண்டேஷனின் சர்வதேச தலைவர், நேஷனல் பீப்புள்ஸ் ஃபோரம்ஸ் ஆஃப் இந்தியாவின் தேசிய தலைவர், காவலர் பார்வை எனும் மாத இதழின் ஆசிரியர், ஆல் இந்தியா ஆல் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனின் தேசிய தலைவர். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இவருக்கென ஒரு அடையாளம் இருக்கு. ஈச்சமரத்து இன்பச்சோலை என்ற ஒரு இஸ்லாமிய பாடலை பாடிய காயல் AR ஷேக் முகமது என்பவர் இவருடைய தந்தை. இத்தனை பெருமைகள் வாய்ந்த திரு டாக்டர் ரஷ்மி ரூமி அவர்களே நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய சந்திப்போமா நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர் ரஷ்மி ரூமி. உங்களை இப்ப சில காலத்துக்கு முன்னர் தான் எனக்கு பழக்கம். அதாவது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் வாயிலாக உங்களை எனக்கு அறிமுகமாக இருக்கு. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேடம். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா. ஆஸ்திரேலியா எப்படி? ஆஸ்திரேலியா நல்லா இருக்கு. ரொம்ப வெயில் இப்ப இங்க சம்மர் டைம் இங்க. சரி சரி சரி. இங்க ரொம்ப குளிரா இருக்குது. ஆமா ஆமா, அது ஆப்போசிட். இங்க கிறிஸ்துமஸ்க்கு எப்பயுமே குளிர் தான் எதிர்பார்ப்போம். பட் இது ஆஸ்திரேலியா சம்மர் தான். இங்க 40-42 டிகிரி எல்லாம் கூட போகும். உங்களுடைய யூடியூப் சேனல்ல சாந்தா ஸ்டேபிள்ஸ் நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அப்படியா? மிக இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்க காட்டுறீங்க யூடியூப்ல. மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்க யூடியூப் சேனல் மூலம் நீங்க தொகுத்து வழங்குறீங்க. அதனால நிறைய மக்கள் பயனடைவாங்க. இந்தியாலேயே நிறைய ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க போல் தெரியுது. ஆமா, எனக்கு ஆமா அதிகப்படியான வியூவர்ஸ் எனக்கு இந்தியால தான் இருக்காங்க. அதான் நிறைய பேர் இந்தியால பாக்குறாங்க. அப்படிப்பட்ட உங்க சாந்தா ஸ்டேபிள்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ நான் கொடுக்கறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களை பத்தின பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க பல விதமான பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறீங்க. பல பணிகள், அது மக்களுக்கு பயன்படக்கூடிய பல வகையான பணிகள். இந்த சின்ன வயசுலேயே நீங்க ஆரம்பிச்சு நீங்க செய்து போறீங்க இல்லையா? முதல்ல உங்களுடைய ஆரம்பம் என்ன? நீங்க பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய பூர்வீகம் என்ன? உங்களுடைய பெற்றோர் பத்தி முதல்ல நான் கேட்டுக்கிறேன். அதாவது என்னுடைய பெயர் முனைவர் SM ரஷ்மி ரூமி. நான் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டினம் என்ற ஊர்ல பிறந்தேன். சரி. என்னுடைய தந்தையார் பிரபல இஸ்லாமிய பாடகர் மற்றும் சினிமா பாடகர். பிரபல இஸ்லாமிய பாடகர் அதாவது சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள். அவருடைய மகன் தான் நான். எங்க அப்பா தான் இந்த ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் அப்படின்னு அந்த பாடல்லாம் அவங்க பாடின பாடல் தான். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரே
இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். பாலைவனத்தில் ஒரு புது மலராக, பாவையில் துடைக்கு ஒளி நிலவாக, பாலை நிலத்தில் ஒரு புது மலராக, பாவையில் துடைக்கு ஒளி நிலவாக, ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானா. சீரை மாற்றி சிறப்பை மாற்றி சமூகத்தை கெடுத்தால் இது முறைதான். என்ன காலமோ என் சோதரா, என்ன காலமோ என் சோதரா, ஏன் எடுத்தால் இந்த கோலமோ. ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில், இறைவன் தந்தான் அந்த நாளையில். ஃபர்ஸ்ட் வந்து சினிமால அவங்களுக்கு அறிமுகம் உள்ள படம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக வேண்டிய ஒரு படம். சரி. அப்ப வந்து எம்ஜிஆர் தான் உள்ள கொண்டு வர்றாங்க, எம்ஜிஆரும் நம்மளுடைய MS விஸ்வநாதன் ஐயா அவர்களும். எப்படி அந்த சினிமாக்குள்ள உள்ள போறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல 1969, 68, 69 காலங்கள்ல வந்து மறைந்த பத்மஸ்ரீ SP பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் எங்க அப்பா அவர்களும் 4 பேர் பாடகர்கள் வந்து வந்து தமிழ்நாட்டுல சேலம் என்ற ஊர்ல வந்து கச்சேரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மேடை கச்சேரிகள். 68 SPB எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து. ஓகே. ஆமா, 68 காலங்கள்ல 66, 68 காலங்களில வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேடை கச்சேரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. போது 69 காலகட்டங்கள்ல வந்து SPB வந்து சினிமாக்குள்ள உள்ள வந்துட்டாரு. அந்த அடிமை பெண், அப்புறம் சாந்தி நிலையம்னு ஒரு படம் இருக்குல்ல, இயற்கை என்னும் இளைய கண்ணி, அந்த பாடல் மூலம் வந்து SP பாலசுப்ரமணியா வந்து படத்துக்கும் சினிமாக்கு வந்துட்டாங்க. அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து அங்க வந்து கச்சேரிகள் பண்ணி கொடுத்துட்டு அப்படி இருக்கிறாங்க, மேடை கச்சேரிகள் பண்றாங்க. பண்ணும்போது 1972ஆம் ஆண்டு சரி MS விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு வந்து ஏற்காடு மலையில வந்து அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல வந்து P. சுசீலா அம்மா, TMS சவுந்தரராஜன் ஐயா இவங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் என்னுடைய தந்தையார் அவருடைய ஃப்ரெண்டு, ஒரு பஸ் கம்பெனி முதலாளி, அவர் கூட்டிட்டு போய் MS கிட்ட சொல்றாரு, இப்படி ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கிறான், நல்லா பாடிக்கிட்டு இருக்கிறான், அவரை வந்து நீங்க பாட வைங்க, உங்க பேர்ல ஒரு பாட்டு கட்டிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அந்த பஸ். அப்படிங்கும் போது அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அந்த பாட கொடுக்குறாங்க. யாரு? MSV பாட கொடுத்து. ஆமா, இவங்க பாடும் போது இவங்க பாடின பிச்சு வந்து ஹை பிச், மேல 7 கட்டையை தொடக்கூடிய அந்த பாடலை போடும் போது MSV திகைச்சு போயிட்டாங்க. இப்படி ஒரு நான் பாடகரை பார்த்ததே இல்லை. இந்தியாவிலேயே 2 பேர் வந்து பாடக்கூடிய பாடகர் தான், இந்தியாவில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. வடக்கே, அதாவது வடநாட்டுல வடக்கே சஞ்சல் என்ற பாடகரும், தென்னிந்தியாவில் தம்பி நீதான்ப்பா, சரி ஓகே பரவாயில்ல, வந்து நீ சினிமால பாடுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா என்ன சொல்றாங்க, நான் பாடுனா வந்து எம்ஜிஆருக்கு தான் பாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து என்னப்பா நீ ஒரு படத்துல கூட நீ பாடல, நீ டைரக்டா எம்ஜிஆர் தான் பாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போயிட்டாங்க.
போய் சரியா ஒரு மாத காலத்துல ஊருக்கு ட்ரங்க் கால் வருது. ட்ரங்க் கால் வந்து அப்ப ட்ரங்க் கால் போஸ்ட் அங்கதான் வரும், போஸ்ட் ஆபீஸுக்கு. ட்ரங்க் கால் வந்து எம்எஸ்வி பேசுற இந்த பையனை ஷேக் முகமதை கூப்பிடணும். போஸ்ட் மாஸ்டரே வீட்டுக்கு வந்திருக்காராம். 70 காலங்கள்ல போஸ்ட் மாஸ்டர் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எம்எஸ்வி கால் பண்றாருன்னு சொல்லி அப்ப போய் பேசின பிறகு அப்பதான் முதல் படம் சிரித்து வாழ வேண்டும் என்ற படம், எம்ஜிஆர் படம். அதுல வந்து உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் அப்படின்ட்டு டிஎம்எஸ் பாடுவாங்க, பி சுசீலா அம்மா பாடுவாங்க. அந்த இடத்துல வந்து பஞ்சாபி ஸ்டைல்ல ஒரு பாடல் வந்து எம்ஜிஆர் பாடுவார், பிச் பாடல் ஒரு பாடுவார். அப்ப அந்த பாடல அப்பா பாடுறாங்க, மண்ணில் மறைவாக என்ன விதை போட்டாலும் கேஜே யேசுதாசும் எங்க அப்பாவும் பாடுனாங்க. 2வது படம் பேரு தொட்டதெல்லாம் பொன்னாகட்டும் படத்துல ஜெய்சங்கர் படம். 3வது படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அறிமுக படம் அபூர்வ ராகங்கள், பாலச்சந்தருடைய. அதுலதான் கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள், இளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத புறவாகுமே, தலை மாறி கால் மாறுமே அங்கு சொந்தங்கள் தடுமாறுமே. அது வந்து 3வது படம். அந்த படம் 4வது பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். இந்த நீங்க ரொம்ப பாப்புலர் பாட்டு. ஆமா, ரொம்ப பாப்புலர். 1974ஆம் ஆண்டு வந்த படம். ஆமா. அதுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வேண்டி மக்கள் என் பக்கம்னு ஒரு படம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகல. என்ன பாட்டுண்டா, யார் பக்கம் யார் போனால் என்ன மக்கள் என் பக்கம் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் வரும். கண்ணதாசன் வரிகள்ல அந்த பாடல் வரும். அது பாடினாங்க. அதுக்கு அப்புறம் கற்பு, மாருதி அப்படி நிறைய பாடம் அப்படி பாடினாங்க. அப்புறம் லேட்டஸ்டா வந்து 90ஆம் வருஷம் மண்ணுக்கேத்த மைந்தன் என்ற படத்துல வந்து தேனிசை தென்றல் தேவாவின் இசையில ராமராஜன் குஷ்பு நடித்த படம். அதுல ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி. இந்த பாடல் அப்படி தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடினாங்க. அப்புறம் இஸ்லாமிய பாடல்கள் வந்து பாட ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஈச்சை மரத்து இன்பச் சோலைகள், அப்புறம் வந்து தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் அப்படின்னு நிறைய பாடல், கப்பலுக்கு போன மச்சான், நபி நாயகம் உருவாக்கியது தோட்டத்திலே அப்படின்னு 1350 இஸ்லாமிய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அத தமிழ்நாட்டுல இசை முரசு நாகூர் ஈயம் அனிஃபா, அடுத்தபடியாக காயல் ஷேக் முகமது. இந்த 2 பேர் தான் 2 பாடல்களுக்கான ஜாம்பவான்கள் இஸ்லாமிய. ஆமா ஆமா, அவங்க இசை முரசு, இவங்க சங்கநாத செம்மல். சங்கநாத செம்மல் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம்.
ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து அபூர்வமான மனிதர்கள். இப்ப பாருங்க, அவருடைய அந்த குரலே வந்து ரொம்ப அபூர்வமா இருக்கு இல்லையா? இந்த அபூர்வ ராகங்கள்ல அவர் பாடினது அபூர்வமான ஒரு குரல். அப்புறம் வந்து இப்போ அதே குரல் உங்களுக்கும் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய தந்தையை போல தொடர்ந்து ஏன் நீங்க இந்த இசையில வந்து கவனம் செலுத்தல? அதாவது என்னுடைய தந்தை சொல்லுவாங்க, பாடுனா வந்து முறைப்படி சங்கீதம் கற்று பாட வேண்டும். ம் அப்படி இல்லைன்னு சொன்னா பாடாதீங்க. உங்க 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 தொழிலை பார்த்துட்டு, உங்க என்ன தொழில் விருப்பம் வருதோ அதை பார்த்துட்டு போங்க ம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன அவங்க முறைப்படி சின்ன வயசுலயே திருச்செந்தூர் பொன்னுசாமி பாகவதர் அவர்கிட்ட நிறைய 3 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் எரணியல் என்ற ஊர்ல வந்து மேல் படிப்பு 2 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டாங்க. மொத்தம் 5 வருஷம் சங்கீதம் கத்துக்கிட்டு தான் பாடவே வந்தாங்க. ம் அதனால வந்து தாளம் சுதி அதெல்லாம் வந்து தப்பாம பாடுறேன்னு சொன்னா, ஒரு ராகத்தை புரிஞ்சு கொண்டு பாடுறேன்னு சொன்னா சங்கீதம் மெயின். கிளாசிக்கல் சங்கீதம் படிச்சாதான் அந்த அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு ராகத்தையோ ஒரு தாளத்தையோ, இப்ப இந்த கல்யாணி ராகம் அந்த ராகம் இந்த ராகம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி பாடத்துக்கு வந்து அந்த சங்கீத நாலேஜ் வேணும். அப்படி நீங்க அதை படிச்சு பாடுறதா பாடுங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அதனால நாங்க மெயினா அதை வைக்கல, பாடவும் செய்வோம். இப்ப அதே ஒரு தொழிலா எடுக்கல நீங்க? எடுக்கல. இப்போ வந்து இப்போ ஒரு 10 பாடல் பாடினேன். ஏஆர் ரஹ்மான் சிஸ்டர் ஏஆர் ரைகானா நான், அப்புறம் இன்னும் ஒரு 5 பாடகி சேர்ந்து ஒரு பாடல் ஆல்பம் ஒன்று வெளியிட்டோம். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வர்றோம். திருப்பி ஒரு பாடல் பாடுவோம். இப்போ நான் போன தடவை ஒரு படம் ஒன்று பண்ணேன், சம்பாத்தியமே சகலமும் சொல்லி. அது வந்து ஷார்ட் ஃபிலிம் தான், 24 நிமிஷம் அந்த படம். அந்த படத்துல ஒரு பாடல் இருக்குது. இப்போ ஒரு படம் ஒன்று பண்ணத்துக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஏப்ரல் மாசத்துல, குடைக்குள் மலை அப்படின்ட்டு. அது வந்து என்ன ஷார்ட் ஃபில்மா இல்ல என்ன ஃபீச்சர் ஃபில்மா? இல்ல ஃபியூச்சர் ஃபிலிம். அது கிட்டத்தட்ட 2 hours வந்துடும். ஓகே. அதுக்குள்ள வேலைகள் இருக்குது. குடைக்குள் மலை. ஆமா, பாடல்கள் விடுறது இல்ல, அப்பவும் பாடிட்டு நம்மளே ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கிறோம். ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். ஏஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா இல்ல அதுக்கு பேர். சோ அது அந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சு நீங்க என்ன செய்றீங்க? ஏஆர்எஸ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நிறைய கச்சேரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இப்போ மதுரையில ஒரு கச்சேரி தேவை, நம்ம பிராண்டுங்கிற நமக்கு ஒரு தனி பிராண்டு. நமக்கு பிக்சடு இவ்வளவுதான் அந்த பிராண்டுக்கு. இப்போ யாரை கூப்பிடணும்? எஸ்பி சார் மகனை கூப்பிடணுமா? ஓகே, கூப்பிட்டுருவோம். எந்தெந்த பாடகர் பாடகி கூப்பிடணுமோ நம்ம ஆர்கெஸ்ட்ரா மூலம் வந்து பாடுவாங்க. வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அது செய்றீங்களா இல்லன்னா வெளிநாடுகளுக்கும் போறீங்களா? பிரான்ஸ்ல பண்ணோம், ஸ்ரீலங்கால பண்ணோம். அது இல்லாம தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு வர்றோம். சென்னையில பண்ணோம், மதுரையில பண்ணோம், திருநெல்வேலியில பண்ணோம், அப்புறம் வந்து நாகூர்ல பண்ணோம், தஞ்சாவூர்ல பண்ணோம். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு தான் வர்றோம். நம்மளும் ஒரு 2 பாடல் பாடிக்கிறோம். நீங்களும் பாடுவீங்க? ஆமா. அப்படி நீங்க பாடும் போது நீங்க உங்களுடைய தந்தையுடைய பாடல்களை நீங்க பாடுவீங்களா? தந்தையோட பாடல் பாடுவீங்க? ஓகே. ஆமா. ஓகே சார். இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து சங்கநாதம்னு ஒரு வானொலி. ஆமா, வானொலி வந்து நடத்திட்டு வர்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சங்கநாதம் வானொலி வந்து இப்போ ஆரம்பிச்சு ஒரு 3 years ஆச்சு. இந்த சங்கநாத வானொலியில வந்து எல்லா பாடல்களும், அதாவது அப்பாட பாடல்கள் மட்டும் அதுல வராது. நிறைய பாடல்களை வந்து தமிழ் பாடல்கள், இஸ்லாமிய பாடல்கள், அது இல்லாம புதுசா வந்து வர்றாங்கல்ல, அதாவது புதிய கலைஞர், வெளிச்சத்துக்கு புதிய கலைஞர், எல்லாத்துக்கும் எல்லா பாடல்களையும் நம்ம அந்த வானொலியில போடுறோம். அதுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட வானொலி தான் அது. அதாவது அந்த வானொலிகளை நீங்க ஒரு ஆதரிக்கிற மாதிரி செய்றீங்க அந்த வானொலியில. நமக்கு வந்து எந்த இன்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சமூக சேவையா அந்த வானொலியை நம்ம நடத்திட்டு வர்றோம். சரி, நல்ல விஷயம். ஏன்னா இங்கேயும் இப்ப ஆஸ்திரேலியாலயும் இருக்கு, வானொலி எல்லாம் இருக்கு. எல்லாமே கம்யூனிட்டி ரேடியோஸ் தான் இங்க சொல்லுவோம்.
அதாவது சமூகத்துக்காக. ம். அதுலயும் பணம் எதுவும் யாரும் எதிர்பார்க்கறதும் இல்லை, ஆமா. அதுல இருந்து எதுவும் பணம் வரப்போறதும் இல்லை. ஆனா ஏதோ எங்களுடைய மொழி கலாச்சாரம் பரவாயில்ல. கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக இங்கே எல்லாம் ஆமா. வர்றாங்க. நல்ல முயற்சி, உண்மையிலேயே நல்ல முயற்சி. இப்ப 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 நம்மளுடைய உலக தமிழ் சார்பாகவும் ஒரு வானொலி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் விரைவில். அப்படியா? இப்ப நம்ம உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்துக்கு வந்து தனி ஒரு வானொலி வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஏற்பாடுகள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஒன்லி ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து ஆண்ட்ராய்டுல மட்டும் வரும். அதுக்கப்புறம் ஐபோன் பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டு தான் அதிகமாக வச்சு யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம உலக தமிழர் வானொலி அப்படின்னு சொல்லி ஒண்ணு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு இருக்கின்றோம் விரைவில். அது இந்த பேட்டி மூலம் பல வருஷங்கள் இங்க வானொலி, இங்க கம்யூனிட்டி ரேடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்திருக்கேன் இங்க பெர்த்ல. ஓ சரி. இது நம்ம அமைப்பு சார்பா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொல்லி. நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். என்ன நீங்க உலகத்தோட இணையலாம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. மக்களோட இணையறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப சரி, இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் என்றது என்ன? அதன் மூலமாக நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய எதிர்கால நோக்கங்கள் என்ன? என்ன காரணத்துக்காக நீங்க இதை ஆரம்பிச்சீங்க? அதாவது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம்ங்கிறது வந்து 2022ஆம் ஆண்டு வந்து தொடங்குனது. இது வந்து லண்டன்ல வச்சுதான் அந்த பேனரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். லண்டன்ல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்து வந்தாங்க. லண்டனுடைய மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து டெப்டி மேயர்ஸ், அப்புறம் கனடா, எல்லா நாடுகள்ல இருந்து வந்து தான் அந்த பேனர்ஸை நாங்க திறந்து வச்சு எதுக்கு திறந்தோன்னு சொன்னா, நம்ம பாரம்பரிய தமிழ் கலைகளை அழிந்து விடாமல் அதை மீள்குடி செய்யறது. அத உலக தமிழ்னு சொல்லி வச்சுட்டு நம்ம வந்து பேருக்கு தமிழ் வச்சுட்டு அந்த பாரம்பரிய கலைஞர்கள் இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, நிச்சயமா. தொழிலே போயிடுறாங்க, வருமானம் இல்ல, அது இல்ல, தொழிலே விட்டு வேற அவங்க கூலி வேலைக்கு அந்த வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும். அதெல்லாம் நம்ம வந்து தேடி அலைஞ்சு அவங்களுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து, நீங்க எங்க மேடையில நீங்க வாசிங்க, எங்க மேடையில நீங்க நடனம் பண்ணுங்க, பாரம்பரிய அந்த கொண்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போய் அவங்களுக்கு சிறப்பா அந்த மேடையில அங்கீகரிச்சு, ஒரு அமைச்சர் கையாலேயோ, ஒரு எம்பி கையாலேயோ, ஒரு எம்எல்ஏ கையாலேயோ, ஒரு பெரிய அதிகாரி கையாலேயோ அவங்களுக்கு அந்த விருதை வழங்கும் போது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு சமமா போயிருது. நம்மளால பணம் அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் இது போன்ற விடயங்கள் நம்ம செய்யும் போது அவங்க மனது ரொம்ப குளிர்ந்துருது. அப்ப இத வந்து பார்க்கும் போது கவர்மெண்ட் பாக்குது, அரசாங்கம் பாக்குது. இவங்களுடைய சாதனையை நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்க வந்து அரசுல வந்து ஒரு உதவி கிடைக்குது. அப்ப அரசு விழாக்கள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவங்களுக்கு கலைமாமணி விருதோ இல்ல வந்து அரசாங்க ஊக்கத்தொகையோ, மாதம் ஊக்கத்தொகையோ அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி விஷயங்களை வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம செய்துட்டு தான் வர்றோம். நிறைய மக்கள் பலம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு வாழ்வு ஆதாரத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா? ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அவங்களுக்கு புகழும் கிடைக்குது. இப்போ வந்து அரசாங்கம் ஒண்ணு நம்ம பண்றோம், அதை பார்த்து அரசாங்கம் ஒண்ணு பண்ணும்போது அப்ப அவங்க வந்து ரொம்ப வெளிச்சத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப என்ன செய்வாங்க, நம்மளுடைய தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இப்ப அதை பார்த்து கூப்பிடுறாங்க, நீங்க லண்டனுக்கு வாங்க, நீங்க அமெரிக்கா, நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க. அப்ப அது மூலம் அவங்க இன்னும் வந்து பாப்புலாரிட்டி ஆகி இன்னும் அவங்களுக்கு பொருளாதாரம் மேம்படையுது. ஆமா, நிச்சயமா நிச்சயமா. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல ஒரு முயற்சி இது. அதுக்காக நீங்க உலகம் பூராக ஒவ்வொரு நாட்டுக்காக ஒவ்வொருத்தரை நீங்க நியமிச்சு அவர்கள் மூலமாகவும் பல விஷயங்களை நீங்க செய்து வர்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. ஸோ அப்படி நீங்க ஒவ்வொருத்தரை நியமிக்கும் போது நீங்க வந்து அவர்கள் மூலமாக நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது வந்து இந்த பாரம்பரிய கலைஞர்களை வந்து தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு வர்றது ஒரு நோக்கமா இருக்கலாம். அதே சமயத்துல இப்ப இங்க எல்லாம் கூட சார், இப்ப பெர்த்ல எல்லாம் பறை வாசிக்கிறவங்க இருக்காங்க, ஒயிலாட்டம் பண்றவங்க இருக்காங்க.
ஸோ இது என்ன ஒரு இதை காட்டுதுன்னா, என்ன விஷயத்தை இது காட்டுதுன்னா, வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட தமிழர்கள் வந்து தங்களுடைய பாரம்பரிய கலைகளை இன்னும் விடாமல் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாத்து வர்றாங்க. ஸோ அது வந்து இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் எந்த அளவுக்கு இதை வந்து உற்று நோக்கும், அல்லது எந்த அளவுக்கு இந்த கலைஞர்களை வந்து அவங்க ஊக்குவிப்பாங்கன்ற விஷயம் பற்றி சொல்ல முடியும்? அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு நாடுகள்லயும் நம்ம வந்து தலைவர் தலைவிகள் நம்ம நியமனம் பண்றோம்ல, ஆமா, அவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா ஒரு நிகழ்ச்சி வருஷத்துல அமைப்பு சார்பா ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்க, பாரம்பரிய தமிழ் கலைகளை வந்து அங்க வந்து பிரதிபலிங்க. அது அந்த நாடுகளிலே நம்ம அதுல நம்ம அது தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில் நம்ம கூட்டு வர்றது இல்லை. நம்ம தமிழர்களை இதே மாதிரி கலைகளை கற்று தேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவர்களை வச்சு இல்ல புதுசா வர்றவங்க யாரும் இருந்தாலும் கண்ணுக்கு தென்பட்டாலுமோ அவர்களை அந்த ஸ்டேஜ்ல ஏத்தணும். அந்த ஸ்டேஜ்ல ஏத்தி அதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கலா இந்திய கவர்மெண்டோ தமிழ்நாடு கவர்மெண்டோ அவங்களும் அழைப்பாங்க. ஒரு நிகழ்ச்சியில கவர்மெண்ட் வந்து அரசு நிகழ்ச்சியில வந்து அவங்களும் அழைப்பாங்க. நம்ம இங்க இருக்காங்க, இப்ப நிறைய பேர் வர்றாங்கல்ல, இப்ப வந்து அமெரிக்கால இருந்து வர்றாங்க, லண்டன்ல இருந்து வர்றாங்க, சில பேர் இங்க வந்து கலந்து கொள்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கலைஞர்களோட. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி கலைஞர்களை அங்க ஊக்கப்படுத்தணும். அந்த ஊக்கப்படுத்த இடத்துல நம்ம இந்தியால இருந்து ஒரு அமைச்சரையோ ஒரு எம்பியோ ஒரு கலை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய நபரையோ நம்ம இங்க இருந்து அழைச்சிட்டு வர்றோம். ஒண்ணு, அங்க இருந்து முக்கியமான நம்ம அந்த நாடுகளோட முக்கியமான உயர் அதிகாரிகளையோ ஒரு அமைச்சரையோ வச்சு அந்த நிகழ்ச்சியை மிக வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கம் தான் இது. இதனால எந்த நம்ம லாபமோ ஏதோ கிடையாது, மக்கள் பயனடையணும். இதுதான் அப்படி செய்தாதான் இப்ப வெளிநாடுகள்ல கூட இந்த கலைகள் வந்து யாரும் மறந்து போகாமல், இப்படி கலைகள் நமக்கு இருக்குது, பாரம்பரிய கலைகள் இருக்குன்றதே பலருக்கு தெரியாதீங்க, நிறைய பேர் தெரியாது. அப்ப அது எல்லாத்தையும் நாங்க ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். வாய்ப்பு அது மட்டும் இல்ல, நான் கூட லண்டன் நிகழ்ச்சியில நான் ஒண்ணு சொன்னேன். இந்த பேனர் ரிலீஸ் பண்ணும் போது இப்ப பேசும்போது நம்ம மக்களே வந்து அதிகப்படியாக வந்து ஆங்கிலத்துல வந்து பேசுறீங்க, உரையாடுறீங்க. அதாவது நீங்க வீட்டுல வந்து தமிழ்லயே பேசுங்க, அப்பந்தான் வர்ற வந்து சந்ததியினருக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து இல்ல நாங்க வீட்டுல தமிழ்ல தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க ஒரு லண்டன்ல ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், நம்ம ஃபேமிலி தமிழ் ஃபேமிலியோட போயிருந்தோம், ஒரு 10-15 பேர். அப்ப அவங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, அது ஆங்கிலம் பேசுறாங்க. அப்ப அதை கூட சொன்னேன், இப்போ கூட இதே மாதிரி வெளியிடத்துல தமிழ் பேசுங்க. இப்ப நம்ம கூட ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு இங்கிலீஷ்காரரோ ஒரு வெள்ளைக்காரரோ இருந்தான்னு சொன்னா நம்ம பேசலாம். எப்படி இருந்தாலும் அந்த நாடுகள்ல ஆங்கிலம் தன்னாலேயே வந்துரும், அது வேற எந்த இல்ல, படிச்சுதான் ஆகணும். தண்ணி வேணும்னு சொன்னா கூட நமக்கு அது இங்கிலீஷ் தான் தேவை அந்த நாடு. அப்படி இருக்கும்போது அது வந்துடும். அது பிரச்சனை. ஊடுகள்ல வீட்டுக்கள்ல தமிழையே படிங்க, தமிழையே சொல்லுங்க. அப்ப தமிழ் அப்பதான் ரைட்டு. அப்ப கிட்டத்தட்ட இப்போ வந்து இப்போ தளபதி தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இப்போ திருநெல்வேலிக்கு வந்தாங்க, வந்து பொருணை அருங்காட்சியத்தை தொடர்ந்து வச்சாங்க. கிட்டத்தட்ட அதை நாகரிகம் பார்த்தேன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷம் ஆச்சு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழங்காட்டு தாளிகள் எல்லாமே கண்டுபிடிப்பு, அதுக்கு ஒரு அருங்காட்சியகம் திறந்துட்டாரு. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப போகுது. அப்ப இன்னும் போய்கிட்டு தான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் கண்டுபிடிச்சா இப்ப. அப்ப இன்னும் போக போக எப்படி 20,000-30,000 வருஷத்துக்கு மேல போயிரும். அப்ப மூத்த குடி தமிழ் குடி தான் தமிழ் மக்கள் தான். அதுல இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. எல்லா மொழிகளும் தமிழ் மொழிகள்ல இருந்து தான் பிரிஞ்சது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால தமிழை வந்து உற்றக்கூடாது, விடாம அதை அப்படியே உள்ளத்தோட அப்படியே ஏத்தி வச்சுக்கணும், தமிழை பேசணும்.
நாங்க கூட அப்படித்தான். இப்ப நாங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இப்ப 35 வருஷம் ஆச்சு. நாங்க வந்து சென்னையில இருந்து இலங்கையில இருந்து சென்னை வந்து சென்னையில இருந்து 89ஆம் வருடம் இங்க வந்தோம், ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோம். வர்றதுக்கே நான் ரொம்ப பயந்தேன். என்னன்னா இதுதான் காரணம். ஏன்னா நாங்க இங்க வந்துட்டா நம்முடைய மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாம் எங்க போகும், எந்த அளவுக்கு இது நிலைச்சு நிற்கும்ன்றது எனக்கு பெரிய சந்தேகம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன் இங்க, வர்றதுக்கு இஷ்டம் இல்லாம. ஆனா அப்போ நான் வந்து வீட்டுல என்னுடைய கணவரும் நானும் 2 பேருமே வீட்டுல பிள்ளைகளோட தமிழ்ல தான் பேசுவோம். அப்ப இருந்தே பிள்ளைகள் சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்ப வீட்டுல தமிழ் பேசுவாங்க, ஸ்கூலுக்கு போய் திரும்பி வர்றப்ப இங்கிலீஷ் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்ப என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவர் சொல்லுவார், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, இப்ப நீ இங்கிலீஷ்ல சொன்னத திரும்ப நீ தமிழ்ல சொல்லு. பிள்ளைகிட்டே சொல்லுவாரு. சொல்லி சொல்லி சொல்லித்தான் நாங்க வந்து எங்களுடைய பிள்ளைகளை தமிழ் பேச வச்சோம், தமிழ் பாடல்களை கேட்க வச்சோம், தமிழ் சினிமா படங்களை உட்கார்ந்து பார்க்க வச்சோம் பிள்ளைகளை. அதெல்லாம் அந்த வீட்டுல, அதாவது வீட்டுல வந்து எப்பவுமே இந்த தமிழ் பாடல்கள் ஒலிச்சு கொண்டிருக்கிறப்ப அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே ஆழ்மனதுல பதிஞ்சிடும். இப்படியாகும் பதியும் அது. சோ அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த சின்ன வயசுல வந்து அதை சொல்லி கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படியுமே கொண்டு நடத்துவாங்க. சோ நீங்க சொல்ற இந்த விஷயம் உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். இதை எல்லாரும் கிரகிச்சுக்கணும். அதாவது பிள்ளைகளோட தமிழ்ல பேசுங்கன்னு சொல்றத ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க எடுத்துக்கணும். எடுத்தால் பிள்ளைகள் தமிழ் பேசுவாங்க கண்டிப்பா. உண்மைதான், கண்டிப்பா அப்படிதான். நீங்க வந்து காவலர் பார்வைன்னு ஒரு என்ன அது மேகசினா, மாத இதழ் இல்லையா? ஆமா, காவலர் பார்வை என்ற மேகசின் நடத்திட்டு இருந்தோம். அது பிறை மலர்களுடைய பத்திரிகை ஆசிரியரா இருந்தோம். அப்புறம் அது இல்லாம சாதனை தமிழன் அப்படின்ட்டு ஒரு டெய்லி பேப்பர்ஸ், அப்புறம் மீடியா காவலன் அப்படின்னு போலீஸ் சம்பந்தப்பட்ட மந்த்லி மேகசின், அதுலயும் நான் சப் எடிட்டரா இருக்கேன். அது இல்லாம அச்சீவர்ஸ் வாய்ஸ் என்ற மந்த்லி மேகசின், அதுலயும் நான் வந்து எடிட்டரா இருக்கிறேன். அது இல்லாம ஆல் இண்டியா ஆல் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன், அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கம், இந்த சங்கத்தின் நிறுவனர் தேசிய தலைவர் நான் தான் இருக்கிறேன். எல்லா பத்திரிகையாளர்களும் நம்ம சங்கத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. அது இல்லாம நேஷனல் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு வந்து பழங்குடியினர் மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, மலைவாழ் மக்களுக்காக வேண்டிய. இந்த அமைப்பினுடைய நிறுவனர் தேசிய தலைவராக நான் இருக்கிறேன். அது இல்லாம இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷன், சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சர்வதேச தலைவராகவும் இருக்கிறார். அது இல்லாம சோசியல் வெல்ஃபேர் ஆஃப் இந்தியா, இதனுடைய தேசிய தலைவராக இருக்கிறேன். அது போன்ற நிறைய அமைப்புகள்ல இருந்து நம்ம சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த விலங்குகள் அமைப்பு இருக்கிற அனிமல்ஸ் ப்ரொடெக்ஷன், அந்த அமைப்பு நான் ஒரு ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்து சேவை செஞ்சுட்டு வர்றோம். நிறைய அமைப்புகள் இருக்குது, போயிட்டே இருக்கும் சொன்னா. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து நிறைய பொது சேவைகளை அதிகமா நம்ம செய்யறோம். ஆமா, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குதா எல்லாம் செய்யறதுக்கு? உங்களுக்கு பல விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. இப்ப எப்படின்னு சொன்னா எல்லா இதுலயும் எப்படி நேரம் கிடைக்குன்னு சொன்னா, ஒரு விஷயம், சில விஷயம் வந்து நம்மளா போய் செய்யறது இல்லை, நமக்கு கீழே வந்து சில இப்ப துணை தலைவர் அவங்கன்னு போட்டிருப்போம், ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கள் அப்படின்னு செய்யும் போது ஒவ்வொரு மாவட்டங்களையும் நான் ஒரு போன் தான் பண்ணுவேன்.
இந்த மக்களுக்கு இந்த விஷயம் செய்யுங்க. இப்போ கொரோனா காலகட்டங்கள்ல நம்ம அமைப்பு சார்பா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல நம்ம செலவு பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து அரிசி, பருப்பு, காய்கறி தேவையான ஐட்டங்களை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போன் பண்ணி சொல்லி அந்தந்த மாவட்டங்கள்ல நம்ம அவங்கவுங்க சொந்த காசு, கொரோனா காலகட்டங்கள்ல யார்கிட்டையும் காசு இல்லை. அப்ப அவங்கவுங்க சொந்த காசை எடுத்து, இப்ப என் சார்பா ஒரு 1000 ரூபாய் தர்றேன் சார், உங்க சார்பா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருங்க, அவர் சார்பா ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. அப்ப நம்ம அமைப்பை சேர்ந்தவங்களே ஒவ்வொரு மாவட்டங்கள்ல கஷ்டப்பட சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு நேரடி கொரோனா டைம்ல அப்படி பண்ணோம். தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல, கேரளா, ஆந்திரா, 1 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம செலவு பண்ணி அந்த கொரோனா காலகட்டங்கள்ல மக்களுக்கு வந்து நம்ம வந்து பசியை தீர்த்தோம். அது இல்லாம கபசர குடிநீர் அப்படின்னு அந்த கபசர குடிநீரை காய்ச்சி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கிராமங்கள்லயும் அரசு பெர்மிஷனோட, சரியா, அந்த அங்கீகாரத்தோட போய் நம்ம கொடுத்தோம் கபசர குடிநீர் மக்களுக்கு கொடுத்து நிறைய விஷயங்கள். நோய் தடுப்பு, நோய் வராம இருக்கிறதுக்கு, வந்ததை தடுக்கிறதுக்கு, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வர்றோம். அதே மாதிரி ஆதரவு இருக்கு, நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் இல்லையா? ஆமா. அப்ப நம்ம மட்டும் செய்யல, நமக்கு பின்னாடி ஒரு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நம்ம அமைப்பை சேர்ந்தவங்க நல்ல நண்பர் இருக்காங்க. அவங்க சில விஷயங்கள் அவங்களால என்ன முடியுதோ அதை செய்யறாங்க. அதை அப்படி நம்ம அப்படியே அதாவது ஒரு கை தட்டினா ஓசை ஆகாது, இப்ப 2 கை ஓசை கேக்குது. அதனால என்ன சொல்லுவாங்கல்ல, தனி மரம் தோப்பாகாது, நிறைய மரங்கள். அதே மாதிரிதான் நம்மளுடைய அமைப்பு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இது கேட்கறதுக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா, ஒரு விஷயத்த நடத்தும் போது தனிப்பட்ட முறையில் நடத்துறது ஒரு விஷயம், இன்னொன்று எல்லாரையும் சேர்த்து நடத்தும் போது அது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்க்கறது, எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறது, நீங்க நினைக்கிற விஷயங்களை மற்றவர்கள் மூலமாக சாதிக்கிறதுன்றதெல்லாம் கூட அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அதுக்கு நிறைய நீங்க பாடுபடணும், நிறைய பேரோட தொடர்புலேயே நீங்க இருக்கணும் இந்த நேரம் இல்லையா? அந்த கோஆர்டினேஷன் இருக்கு இல்லையா, தொடர்பு உங்களுக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தால் தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சரிவர நடக்கும். எங்களுடைய வாழ்த்துக்கள், ஆஸ்திரேலிய தமிழ் மக்களின் சார்பில் நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம், நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்க நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் ஒரு நிகழ்ச்சியை டிசம்பர் மாதத்தில் யாழ்ப்பாணத்தில் நடத்துவதாக இருந்தீங்க. அது அசம்பாவிதமான சில சம்பவங்கள் இலங்கையில் நடைபெற்றபடியால் அதை நீங்கள் இப்போ ஜனவரி மாதத்துக்கு ஒத்தி வச்சிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது யாழ்ப்பாணத்துல டிசம்பர் 10ஆம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அப்படின்ட்டு நம்ம அந்த தேதியை மாத்தி வச்சிருந்தோம். ஆனால் இன்னும் அங்க நிலைமை இன்னும் சரியா வரல. ஆமா, இப்பதான் சரியா வந்துகிட்டு இருக்குது. ஆகையால் நம்ம அமைப்பை சேர்ந்தவங்களும் முக்கிய நபர்களும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, தள்ளி போடுங்க. இந்த டைம்ல அங்க ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியோ அதோ இதை இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய அறிவுரைகள் வந்துச்சு எனக்கு அங்க இருந்து. அதனால அந்த ஃபங்க்ஷனை அப்படியே மார்ச் கடைசி வாரத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப ஏற்கனவே இப்ப அமெரிக்கா, லண்டன், டென்மார்க் அங்க இருந்து வர்றவங்க எல்லாம் டிக்கெட் போட்டுட்டாங்க. இப்ப அவர்களுக்கா வேண்டிய இந்த நிகழ்ச்சியை சென்னையில பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இப்ப சென்னையில அண்ணா லைப்ரரி நூற்றாண்டு லைப்ரரி அரங்கத்துல வச்சு ஒரு மாபெரும் ஒரு கலை நிகழ்ச்சியும் பிளஸ் இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி.
ஜனவரி அடுத்த 17. மாதம் 17 சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சியை வைக்கிறோம். இங்க உள்ள அமைச்சர்கள், எம்பிமார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறோம். சினிமா துறையை சேர்ந்தவங்க ஒரு 10-15 பேர்கிட்ட வர்றாங்க. சின்ன திரை நடிகை, வெள்ளித்திரை எல்லாருமே வந்து கலந்து கொள்றாங்க. வெளிநாட்டு அமைச்சரையும், மொரிசியஸ் நாட்டில இருந்து ஒரு அமைச்சரையும் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கிறோம். இன்னும் அவரு முடிவு சொல்லல, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால் இந்த ஜனவரி 17ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் சென்னையில. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் சார். அன்னைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாள்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ஜனவரி 17. அது இல்லாம 14ஆம் தேதி வந்து நம்ம அரசாங்கத்தின் சார்பாக மாபெரும் இசை சங்கமத்தை அவங்க வந்து கொண்டு வர்றாங்க, கலை திருவிழாவை. 14ஆம் தேதி துவக்கி வச்சு 18 வரைக்கும் அது தனியா போயிட்டு இருக்கு. ஆமா, அது வந்து வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, ஒரு நிகழ்வு. ஒரு தடவை நான் வந்து அயலக தமிழர் உடைய அந்த விழா நடந்து இல்ல 2 தினங்கள் போன வருஷம் நான் வந்து. நீங்க வந்தீங்களா? ஆமா, ட்ரேட் சென்டர்ல, சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்தது. ஆமா, ஓகே. உங்களுடைய நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அப்புறம் வந்து உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய குடும்பம், அதாவது என்னுடைய சொன்ன அப்பா உங்களுக்கு தெரியும், மறைந்த சங்கநாத செம்மல். அம்மா வந்து என்னுடைய தாயார் வந்து அவங்க பேர் வந்து ஆதம் பிபி. அவங்க வந்து என்னுடைய அக்கா வீட்டுல இப்போ சவுதியில இருக்கிறாங்க. எங்க அம்மா பேரு ஆதம் பிபி. அண்ணன் பெயர் வந்து முகமது ஷமீம் சொல்லி, அவர் வந்து மெடிக்கலுடைய இதை படிச்சு அங்க ஊர்லயே செட்டில் ஆயிட்டாரு. எங்க காயில் செட்டில் ஆயிருக்காரு. இன்னொரு அக்கா வந்து சவுதியில செட்டில் ஆயிருக்காங்க. தங்கச்சி ஊர்ல இருக்கிறாங்க. தம்பி வந்து சவுதியில இருக்கிறாரு. சரி. உங்களுடைய மனைவி, பிள்ளைகள்? மனைவி வந்து என்னுடைய மனைவி பேர் வந்து அஜிபா பர்வீன். அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அது இல்லாம என்னுடைய மூத்த மகன் வந்து எங்க அப்பாவுடைய பெயரை வச்சிருக்கிற ஷேக் முகமது. அப்படியா? அவர் வந்து 9th படிக்கிறாரு, மூத்தவர். 13 வயசு ஆகுது. பாடுவாரா? பாடுவார். ரெண்டாவது பொண்ணு வந்து 5th படிக்கிறான், 5ஆம் கிளாஸ். அவளுக்கு வந்து என்னுடைய அம்மா பேரு. 3வது பையன் வந்து இப்ப 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 2ஆம் கிளாஸ். அவருக்கு வந்து என்னுடைய மாமனார் பெயரை வச்சிருக்கிறேன், அப்துல் ரசாக். பரவாயில்ல, நீங்க அப்படியே அந்த பரம்பரை பெயரை அப்படியே கொண்டு போறீங்க இல்ல? ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க புது பேரை வைங்க, புது பெயர் வந்து கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், நம்ம பெத்தவங்க பெயர் தான் வைக்கணும், அந்த பெயர் வந்து நினைச்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். என்னுடைய மத்தவங்க எப்படி தெரியாது, என்னுடைய எண்ணம் அது. எங்க குடும்பத்திலேயே வேற வேற பேர்லாம் வச்சிருக்காங்க, நிறைய புது பேர்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம அந்த புது பேர் சேர்க்கறதெல்லாம் இல்ல, ஒரே பெயர் தான் இதான் அப்படின்ட்டு. நல்ல விஷயம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க எனக்கு சொல்லணும் சார். நீங்க வந்து பல விருதுகள், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 2006ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டுல இருந்து நான் ஊர்ல வசிக்கும் போது, காயல்பட்டத்துல இருக்கும் போதே சிறு சிறு வேலைகள்லாம் பார்ப்பேன். இந்த பக்கத்து வீட்டை சொல்லுவாங்க, கொஞ்சம் வயசான ஆட்கள் கொஞ்சம் மெடிக்கலுக்கு போயிட்டு வாங்க, பார்மசிக்கு கொஞ்சம் மெடிக்கல், அதெல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்து போய் வேலை செஞ்சு கொடுப்பேன். மாத்திரை வாங்கி கொடுக்கறது, மருந்து வாங்கி கொடுக்கறது. திடீர்னு தூத்துக்குடி திருநெல்வேலி போன கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி பஸ்ல கூட்டு போயிட்டு வருவேன். இதே மாதிரி வேலைகளை. அப்புறம் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுமா, அதாவது வயதானவர்களுக்கு, அதாவது ஒண்ணு செய்ய தெரியாதவங்களுக்கு நான் சில விஷயங்கள் வந்து சமூக சேவையா எடுத்து செஞ்சுட்டே இருந்தேன். அது ஒரு எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு எண்ணம், அப்படி ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு இந்த சமூக சேவைகள் செய்யறது. அப்படியே தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டே வந்தேன். 2010ல இருந்து முழுமையா இறங்கிட்டோம். அதனால நிறைய தனியார் அமைப்புகள், அரசாங்கங்கள், தனியார் அமைப்புகள் வந்து எனக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்க.
உலக நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளுக்கு மேல நான் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டேன். கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிக்கு மேல 12 நாடுகளுக்கு மேல விருது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இந்தியால வந்து தமிழ்நாட்டுல சென்னையில வாங்கியிருக்கிறேன். சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 அவார்டுக்கு மேல வாங்கியிருப்பேன், விருதுக்கு மேல வாங்கியிருப்பேன். மதுரையில வாங்கியிருக்கிறேன், திருநெல்வேலியில வாங்கியிருக்கிறேன், பெங்களூர்ல வாங்கியிருக்கிறேன், ஹைதராபாத்ல வாங்கியிருக்கிறேன், மும்பையில வாங்கியிருக்கிறேன், டெல்லியில வாங்கியிருக்கிறேன், கல்கட்டால வாங்கியிருக்கிறேன். அது மாதிரி நிறைய நாடுகள்ல, சிங்கப்பூர்ல வாங்கியிருக்கிறேன், மலேசியா, 12 நாடுகள், எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட 200 விருதுக்கு மேல நான் வாங்கிட்டேன். அந்த விருதுகள்லாம் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு இது மாதிரி வச்சுதான் வச்சிருக்க, மூட்டையில கெட்டி வச்ச மாதிரி வச்சிருக்குது, அட்டை பாக்ஸ்ல கெட்டி. அது இல்லாம ஒரு 10 பல்கலைக்கழகங்கள், 10 பல்கலைக்கழகம் ஆனரரி டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி நீங்க உலக தமிழ் பல்கலைக்கழகத்திலேயும் தொட்டு ஒரு 10 பல்கலைக்கழகங்கள், அமெரிக்கானுடைய யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி, அது மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் வந்து எனக்கு வந்து கௌரவ முனைவர் பட்டம், சோசியல் சர்வீஸ் டாக்டர் பட்டம் வந்து எல்லாம் சோசியல் சர்வீஸ்க்காக, மக்களுக்கு பணியாற்றி சோசியல் சர்வீஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாம நம்ம அமைப்பு சார்பாக நிறைய பேருக்கு விருது வழங்கிட்டு இருக்கிறோம். ஏண்டா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அந்த இவர் வந்து நல்லா செய்யறாரு அப்படிங்கிற அவரை கூப்பிட்டு வந்து ஒரு விருது, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அவர் வந்து டெய்லி ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறாரு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆளு சாப்பாடு, அப்ப அவரை பார்த்துட்டீப்பா நீ பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து நம்ம ஸ்டேஜ்ல கௌரவிச்சு, இவர் வந்து டெய்லி ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறாரு, இவருக்கு நம்ம சார்பா ஒரு விருதை கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். அந்த விருதை கொடுத்த பிறகு அந்த ஒரு ஆள் சாப்பாடு போட்டவர் 3 பேர் ஆக்கிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்ப அவங்களுக்கு உடைய கடமை அதிகரிக்குது. ஆமா, இது வந்து ஒரு விருதன் வழங்கும் போது அவர்களுடைய செய்யற ஒரு பணியோ ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட அவர்களை வந்து நாங்க கொஞ்சம் ஊக்குவிக்கிறதா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, ஊக்குவிக்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் வந்து இப்படி ஒரு விருது வாங்குறாருன்னா உடனே மற்றவங்களுக்கும் மனதுல தெரியும், ஓ நானும் இப்படி பண்ணினா எனக்கும் ஒரு விருது கிடைக்கும் என்ற ஒரு மனநிலையும் சிலருக்கு ஏற்படலாம் இல்லையா? இந்த விருதுங்கிறது அதான், அந்த விருதுங்கிறத வந்து ஒரு விஷயங்கள் செய்யும் போது, இப்ப இவருக்கு நம்ம அந்த விருதை வழங்கும் போது இன்னொரு ஆள் பாப்பாரு, நம்மளும் அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமே, அதே மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய வந்து சமூக சேவை செய்யலாமே ஒரு ஆசை எண்ணத்துல வந்து தூண்டும். அது சரி, அதால நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய நடக்கும். அதனால நம்ம வந்து இப்ப 100 பேர் கொடுக்குறோம்னு சொன்னா நம்ம அந்த 100 பேருமே அதை செஞ்சிட மாட்டாங்க. ஆமா, 100 பேருக்கு விருது கொடுக்குறேன்னு சொன்னா அந்த 100 பேருமே நல்லது செய்வேன்னு நம்ம நினைக்க முடியாது. அது நம்மளுடைய முட்டாள்தனம். அதுல ஒரு 25% செய்வாங்க அந்த தாட், அந்த மைண்ட் கொண்டவங்க. அதனால இதே மாதிரி விடயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்குறோம். நிறைய மக்களை, அதாவது அடித்தட்டு மக்கள், விளிம்புல இருக்கிற மக்களுக்கு நம்ம தேடி சென்று கொடுக்குறோம். நிறைய அவங்கள ப்ரொமோட் செய்யறோம். அது இல்லாம இப்ப வந்து சமீப காலத்துல திருநெல்வேலியில ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சி பண்ணோம். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தாங்க. இலங்கையிலிருந்து இலங்கை பெருந்தோட்டக்கலை அமைச்சர் பிரதீப் குமார் அவரையும் அங்கேருந்து வர வச்சு அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினா வர வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணோம். அவரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப அசந்துட்டார். அவர் அப்புறம் பாரம்பரிய நெல்லையப்பர் கோயிலுக்கு கூட்டு போய், நெல்லையப்பர் கோயில் கட்டி கிட்டத்தட்ட 1200 வருஷம் ஆச்சு. அந்த கோயிலுக்கு கூட்டு போய் காட்டி இந்த விருது நிகழ்ச்சியில பங்கு கொண்டு, அப்போ சில விஷயங்கள் செய்யும் போது நம்ம தேடி பார்க்கணும், ஏழை எளிய மக்கள் யார் இருக்கிறா, ரொம்ப அதாவது பின்தங்கிய மக்கள் யார் இருக்கா, இந்த மக்களை கொண்டு வரணும், அந்த மக்களுக்கு நம்ம எப்படி உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த விஷயத்தை நம்ம உலக தமிழ் பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக செய்யறோம். மேக்சிமம் அதுதான் செய்யறோம்.
சில விஷயங்கள், அதாவது 75% அப்படி செஞ்சிடறோம். 25% ஒரு முக்கிய தொழிலதிபர்களுக்கும் ஒரு முக்கிய நபர்களுக்கும் அவர்களையும் கூட்டு வச்சு நம்ம செய்யறோம். நம்ம நிகழ்ச்சி நல்லபடி நடைபெறணும்ல. கண்டிப்பா எல்லாம் தேவை. நல்ல அதனால வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே வர்றோம். உங்களை போன்ற சாந்தா ஜெயராஜ் போன்ற ஒரு ஆளுமைகள் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து நாங்க பெரும் பாக்கியம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இஷ்டம். அதாவது ஆஸ்திரேலியா நாட்டின் தலைவியாக உங்களை நாங்க நியமனம் பண்ணிருக்கும் போது நீங்க வந்து வரும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்க அமைப்புக்கும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு நபரை கொடுத்த டென்மார்க் சுகித்ரா மேடத்து அவர்களுக்கும், மீனா மேடத்து, ஜெர்மனி மீனா மேடத்து அவர்களுக்கும், அவங்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஆளுமைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அரியுது. அதனால எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த டைம் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்க அமைப்பு சார்பா. எங்க அமைப்பு, நம்ம அமைப்பு இனிமே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட இவ்வளவு நேரம் பேசினது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மீனா உதயா அவங்க மூலமாகத்தான் எனக்கும் உங்களுடைய அறிமுகம் கிடைச்சது. அவங்களுக்கும் நான் இந்த சமயத்தில் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியாது, தெரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ யார் மூலமாக தான் இன்னொருவர் வந்து அநேக நேரங்களில் வந்து அறிமுகமாகறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நாங்கள் வந்து புத்தாண்டில் சந்திச்சிருக்கிறோம். ஸோ இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு எல்லோருக்கும் ஒரு அமோகமான ஆண்டாக, ஒரு நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனங்கள், உங்களோட தொடர்ந்து பணியாற்றுகிற எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நேரடியாக சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பித்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன நீங்கள் ரொம்ப பிஸியானவர், எனக்கு நல்லா தெரியும். இந்நேரம் பல வேலைகள் உங்களுக்காக காத்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த சமயத்துலேயும் நீங்கள் வந்து நான் கேட்ட உடனே இதுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி மேடம். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படி புத்தாண்டோட சேர்ந்து பொங்கலும் வந்துடும் இல்லையா? சோ எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள், இனிய திருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ மேடம். நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மக்களுக்காக உண்மையாக சேவையாற்றுகிற ஒரு சிலரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது மிக அபூர்வம். அப்படிப்பட்ட ஒருவரை நான் இன்னைக்கு சந்திச்சேன். உண்மையிலேயே இந்த சந்திப்பு என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதே போல நீங்களும் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இவர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற சாந்தா ஸ்டேபிள் மூலமாகவும் ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் மூலமாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை இவருக்கு தெரிவிப்போம். மீண்டும் இது போல ஒரு அருமையான சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மிக்க நன்றி. வணக்கம்.